2026 சட்டமன்ற தேர்தல் இந்த புள்ளி விவரத்தின்படி பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கிலையும் பெரம்பூர் தொகுதியிலும் நிற்கிறாரு. ஸோ அவருடைய கருத்து கணிப்பை பொறுத்த மட்டும் எந்த கட்சி முன்னாடி இருக்குது அந்த தொகுதியில், குறிப்பாக அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி மக்களிடையே எழ தொடங்கிய இந்த நிலையில், ஸோ ஓவராலாக கருத்து கணிப்பு பலரும் வெளியிட்ட இந்த நிலையில், ஸோ நம்மளும் கருத்து கணிப்பு வெளியிடுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஸோ ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ எத்தனை வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க, ஸோ என்ன கள நிலவரம், அவர் எதிர்த்து யார் போட்டிடுறாங்க அப்படின்றது தான் இந்த செய்திகள் பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு 3 நிமிஷம் போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூரில் குறிப்பாக சுமார் 2.26 லட்சம் அதுக்கு மேலே வாக்காளர்கள் இருக்காங்க. மற்றும் திருச்சி கிழக்கு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2.55 லட்சம் ப்ளஸ் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆகிய இரு தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடுவது திமுக, அதிமுக, தாவேக இடையான ஒரு மும்முனை போட்டியை உருவாக்கி தேர்தல் களம் அந்த சூடு பிடித்துள்ளதாக தற்பொழுது கள நிறுவனம் இருக்குது. ஸோ பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதி எண் பார்த்தீங்கன்னா 12, சென்னை வடக்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. 2026 இறுதி வாக்காளர் பட்டியலின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2,26,296 வாக்காளர்களுடன் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் ஒன்றாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. இது பெரம்பூர் தொகுதியை பார்க்கப்படுகிறோம். ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளராகிய விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு 10%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு 20%, இதர மற்ற கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்டேஜில் வாக்கு இருக்குது. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தாவேகா விஜய் அவர்களுக்கு வாக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்குலையும் பார்த்திங்கன்னா முக்கிய நகர்ப்புற தொகுதியிலான இந்த மாவட்டத்தில் ஒன்று. குறிப்பாக இது 2,55,016 வாக்காளர்களை கொண்ட ஒரு மாநகராட்சி வார்டுகளுக்கு ஒரு உட்பட்டதாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு பொறுத்த மட்டும் பார்த்தா அவர் எதிர்த்து ஒரு நட்சத்திர வேட்பாளரான திமுக வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ அதன் பொறுத்த மட்டும் ஏடிஎம்கேவுக்கு பார்த்தீங்கன்னா சில வாக்குகளை போக வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா குறிப்பாக விஜய் அவர்களுக்கு வாக்கு போக அதிகமான வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லி நிறைவேறும். இது போன்ற அடுத்தடுத்த தொகுதிகள் என்ன வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி சொல்கிற மக்களே. நன்றி, வணக்கம்.